அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, சென்ற பாடத்திலே நாங்கள் பலாகவி பற்றிய ஒரு அறிமுகத்தை பார்த்தோம். இன்றைய பாடத்திலே நாங்கள் நேரடியாக பாடத்துக்கு செல்ல இருக்கின்றோம். அதாவது முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பாடத்திலே முதலாவதாக முகத்திமத்துன் ஃபில் ஃபஸாஹதி வல் பலாகா என்ற தலைப்பையிட்டு அதில் ஃபஸாஹா என்றால் என்ன என்பதை லுகத்தின் மூலமாகவும் இஸ்திலாஹின் மூலமாகவும் விவரிக்கிறார்கள். அதில் முதலாவதாக நாங்கள் பார்க்க போனால் அல் ஃபஸாஹத்து ஃபில் லுகத்தி, லுகத்திலே ஃபஸாஹத் என்பதாகிறது துன்பிஉ, அது உணர்த்தும் அல்லது அறிவிக்கும், அனில் பயானி வல்லுஹூரி, அதாவது அனில் பயான் தெளிவாவதையும், வல்லுஹூரி வெளியாகுவதையும் உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அதாவது எதுவெல்லாம் வெளியாகும் தன்மை கொண்டதோ, எதுவெல்லாம் தெளிவாகும் தன்மை கொண்டதோ அதற்கு ஃபஸாஹத் என்று சொல்லலாம். உதாரணமாக சூரியன் உதயமானது என்பதற்கு நாங்கள் தலஅத்தி ஷம்சு, சூரியன் உதயமானது என்று சொல்வது போல அஃப்ஸஹத்தி ஷம்சு, சூரியன் உதயமானது தெளிவானது, அஃப்ஸஹத்தி சுபஹு, சுபஹ் தெளிவானது வெளியானது, இருளிலிருந்து காலை பொழுது தெளிவானது என்ற கருத்தை இந்த ஃபஸாஹத் அஃப்ஸஹ என்ற ஃபிஅலில் பாவித்து சொல்லலாம். எனவே எந்த விடயத்திலெல்லாம் வெளியாகுதல் தெளிவாகுதல் என்ற கருத்து உள்ளடங்கியிருக்கிறதோ அதற்கு ஃபஸாஹத் அஃப்ஸஹ என்ற இந்த ஃபிஅலை பாவிக்கலாம். அதனால் தான் முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், யுகாலு சொல்லப்படும், அஃப்ஸஹ ஸபியு ஒரு சபி ஒரு பிள்ளை தெளிவாக பேசியது, ஃபீ மன்திகிஹி அதனுடைய பேச்சிலே ஒரு பிள்ளை ஒரு குழந்தை தெளிவாக பேசியது. எப்பொழுது இப்படி நாங்கள் சொல்லுவோம்? இதா பான அந்த பேச்சு வெளியானால் தெளிவாகிவிட்டால், வல்லஹர கலாமுஹு அந்த பேச்சு தெளிவாக வெளியாகிவிட்டால், அஃப்ஸஹ ஸபியு தெளிவான முறையில் தெளிவாக அந்த பிள்ளை பேசியது என்று சொல்லலாம். எனவே கண்ணியமிகு மாணவர்களே, அஃப்ஸஹ என்ற இந்த ஃபிஅலுக்கு சில இமாம்கள் கருத்து சொல்கிறார்கள். அஃப்ஸஹ என்றால் தஹத்தஸ பிகலிமத்தின் ஃபஸீஹத்தின் ஷதீதா, மிக தெளிவான வார்த்தையின் மூலமாக பேசினான். அதாவது அஃப்ஸஹ என்றால் தெளிவாக பேசினான் என்பதன் பொருள்படும். இதற்கு சில இமாம்கள் தஹத்தஸ பிகலிமத்தின் ஃபஸீஹத்தின் ஷதீதத்தின், மிக தெளிவாக துல்லியமாக நல்ல முறையிலே ஃபஸாஹத் தன்மையோடு பேசினான் என்ற கருத்து தான் அஃப்ஸஹ என்ற ஃபிஅலுக்கு இருக்கிறது என்ற கருத்தை சில இமாம்கள் அதனுடைய கருத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். ஆகவே சுருக்கமாக பார்க்க போனால் அல் ஃபஸாஹத் என்பது தெளிவாகுதல் வெளியாகுதல் என்ற கருத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இதனால் தான் சொல்லுவோம் யௌமுன் மஃப்ஸஹுன் தெளிவான வெட்ட வெளிச்சமான நாள், அஃப்ஸஹல் அஜமியு ஒரு அஜமி தெளிவான வார்த்தைகளை பேசினான், அஃப்ஸஹல் லபனு பால் தெளிவானது என்று இவ்வாறு பல வகையான விடயங்களுக்கு அஃப்ஸஹ என்ற ஃபிஅலை நாங்கள் பாவிக்கின்றோம். ஆகவே அன்புக்குரிய மாணவர்களே, ஃபஸாஹத் என்பது தெளிவாக பேசுதல் என்பதற்கு ஆதாரமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவித்த ஒரு வார்த்தையை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வ அஹி ஹாரூன் என்னுடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானன் அவர்கள் என்னை விட நாவன்மையாக தெளிவாக பேசக்கூடியவர் என்று பாவித்த அந்த வார்த்தை குர்ஆனிலே எங்களுக்கு அஃப்ஸஹ தெளிவாக பேசினான், அழகாக பேசினான், நாவன்மையோடு பேசினான் என்பதற்கு ஆதாரமாக எங்களுக்கு அமைகிறது. ஆம், அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபஸாஹத் என்பதற்கு இஸ்திலாஹிலே ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். அதாவது வதகஉ ஃபில் இஸ்திலாஹி, இஸ்திலாஹிலே அது நிகழும் வரும், வஸ்ஃபன் ஒரு சிஃபத்தாக, லில் கலிமதி கலிமாவுக்கும், வல் கலாமி கலாமுக்கும், வல் முத்தகல்லிமி முத்தகல்லிமுக்கும் சிஃபத்தாக வருவதுதான் ஃபஸாஹத் என்கிறார்கள். அதாவது கலிமா கலாம் முத்தகல்லிம் இம்மூன்றுக்கும் ஃபஸாஹத் என்ற சொல்லினை சிஃபத்தாக கொண்டு வரலாம். உதாரணமாக கலாமுன் ஃபஸீஹுன் தெளிவான பேச்சு, கலிமத்துன் ஃபஸீஹத்துன் தெளிவான சொல், முத்தகல்லிமுன் ஃபஸீஹுன் தெளிவாக பேசக்கூடியவர் என்று கலாம் கலிமா முத்தகல்லிம் இம்மூன்றுக்கும் சிஃபத்தாக ஃபஸாஹத் என்ற சொல்லை கொண்டு வரலாம். கலாமுன் ஃபஸீஹுன் என்றால் கலாமுன் மௌசூஃப், ஃபஸீஹுன் என்பது சிஃபத், கலிமத்துன் ஃபஸீஹத்துன் என்றால் கலிமத்துன் மௌசூஃப், ஃபஸீஹா என்பது சிஃபத், முத்தகல்லிமுன் ஃபஸீஹுன் என்றால் முத்தகல்லிமுன் மௌசூஃப், ஃபஸீஹுன் என்பது சிஃபத். எனவே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால்
ஃபசாஹத் என்ற சொல்லை கலிமா, கலாம், முத்தகல்லிம் இம்மூன்றுக்கும் சிஃபத்தாக கொண்டு வரலாம் என்பதே முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த இடத்திலே கருத்தாகும். அடுத்ததாக இம்மூன்றுக்கும் சிஃபத்தாக கொண்டு வரலாம் என்று சொன்ன முஸன்னிஃப் அவர்கள் இதில் முதலாவதாக இடம்பெற்ற கலிமா என்றால் என்ன, ஒரு கலிமா ஃபசாஹத் தன்மையாக இருந்தால் எந்த வழிமுறையில் அமைய வேண்டும் என்பதனை தெளிவுபடுத்துகிறார்கள். அந்த வகையிலே முதலாவதாக ஃபஸாஹத்துல் கலிமதி, ஃபஸாஹத்துல் கலிமாவாகிறது சலாமத்துஹா மின் தனாஃபுருல் ஹுரூஃபி, தனாஃபுருல் ஹுரூஃபை விட்டும் அது ஈடேற்றம் பெற்றதாக இருக்க வேண்டும். வ முகாலஃபத்துல் கியாசி, முகாலஃபத்துல் கியாஸை விட்டும், வல் கராபத்தி, கராபத் தன்மையை விட்டும் ஈடேற்றம் பெற்றதாக நீங்கியதாக இருக்க வேண்டும். எனவே ஃபஸாஹத்துல் கலிமா, ஒரு கலிமா ஃபஸாஹத்தாக வருவதாக இருந்தால் 3 குறைகளை விட்டும் நீங்கியதாக இருக்க வேண்டும். முதலாவதாக தனாஃபுருல் ஹுரூஃப், இரண்டாவதாக முகாலஃபத்துல் கியாஸ், மூன்றாவதாக அல் கராபா. இந்த 3 தன்மைகளும் எப்பொழுது ஒரு கலிமாவில் இல்லையோ அப்பொழுதே அந்த கலிமா ஃபஸாஹத்துல் கலிமா என்று சொல்லப்படும். இதில் முதலாவதாக தனாஃபுருல் ஹுரூஃப் என்றால் என்ன? அதற்கு முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபதனாஃபுருல் ஹுரூஃபி, தனாஃபுருல் ஹுரூஃப் என்பதாகிறது வஸ்ஃபுன் ஃபில் கலிமதி, கலிமாவிலே இருக்கின்ற ஒரு தன்மையாகும். யூஜிபு ஸிக்லஹா அலல் லிசான், நாவுக்கு அது பாரத்தை உண்டு பண்ணும். வ உஸ்ரன் நுத்கி பிஹா, அதனை மொழிவதே கஷ்டம் என்பதனையும் நாவிலே அது உண்டு பண்ணும். எனவே சுருக்கமாக சொன்ன போனால் தனாஃபுருல் ஹுரூஃப் என்பது ஐயஸ்அபன் நுத்கு பிஹா முஜ்தமிஅத்தன், ஒரு கலிமாவை மொத்தமாக சேர்த்து உச்சரிக்குகின்ற பொழுது கஷ்டத்தை உண்டு பண்ணுவதுதான் தனாஃபுருல் ஹுரூஃப் என்பார்கள். உதாரணமாக நஹு அல்லிஷ், லிஷ் என்ற சொல்லை போல, லில் மௌதிஇல் ஹஸ்னி, சொரசொரப்பான இடத்துக்குரிய லிஷ் என்ற சொல்லை போல. இரண்டாவதாக வல் ஹு என்ற சொல் லினபாத்தின் தர்ஆஹு இபுல், ஒட்டகம் மேய்கின்ற புல்லுக்குரிய அல் ஹு என்ற சொல்லை போல. அடுத்ததாக வன் நுகாஹ் லில் மாஇல் அத்பி ஸாஃபி, தெளிவான மதுரமான நீருக்குரிய நுகாஹ் என்ற சொல்லை போல. அடுத்ததாக வல் முஸ்தஸ்ஸிர் லில் மஃப்தூல், பின்னலிலிருந்து அவிழ்த்து விடப்பட்ட முடிக்குரிய முஸ்தஸ்ஸிர் என்ற சொல்லை போல. எனவே இந்த உதாரணங்களை பார்க்கின்ற பொழுது உதாரணமாக அல் ஹு என்ற வார்த்தை, அதே போல முஸ்தஸ்ஸிர் என்ற வார்த்தைகளை எங்களுடைய நாவுக்கு உச்சரிக்குகின்ற பொழுது கடினமாக கஷ்டமாக இருப்பதனால் இதில் தனாஃபுருல் ஹுரூஃப் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எந்த சொற்களை உச்சரிக்குகின்ற பொழுது எங்களுடைய நாவுக்கு கஷ்டமாக இருக்கிறதோ, நாவு அதனை உச்சரிப்பதற்கு தடமாறுகின்றதோ, அது தனாஃபுருல் ஹுரூஃபாகவே கணிக்கப்படும். அதனால் சொல்வார்கள், எந்த வார்த்தையில் அஸ்ஸௌகு சலீம், அழகிய ரசனை இல்லையோ, கஷ்டப்பட்டு உச்சரிக்கின்றோமோ, கடினமாக நாவு கஷ்டப்படுகின்றதோ, அந்த வார்த்தைகள் தனாஃபுருல் ஹுரூஃப் உள்ள ஹர்ஃபுகளாக, அதாவது தனாஃபுருல் ஹுரூஃப் உள்ள கலிமாவாக அந்த சொல் பார்க்கப்படுகிறது. அதனை பார்த்து இந்த சொல் ஃபஸாஹத்தாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. எனவே எப்பொழுது ஒரு கலிமா தனாஃபுருல் ஹுரூஃப், அதே போன்று முகாலஃபத்துல் கியாஸ் வல் கராபா, இந்த 3 தன்மைகளை விட்டு நீங்கியதாக வருகிறதோ அப்பொழுதே அந்த சொல் ஃபஸாஹத்துல் கலிமாவுடைய சொல்லாக இருக்க வேண்டும். இதில் முதலாவதாக நாங்கள் இப்போது பார்த்தோம் தனாஃபுருல் ஹுரூஃப். எனவே இந்த தனாஃபுருல் ஹுரூஃபுக்கு காட்டிய உதாரணங்களில் ஒன்றுதான் அல் ஹு என்ற வார்த்தை. இதற்கு ஒரு சம்பவம் சொல்லுவார்கள். இந்த அல் ஹு என்ற இந்த வார்த்தை அரேபிய சமூகத்திலிருந்து ஒரு அரேபியர்களால் வெளியிடப்பட்ட வார்த்தையாகும். அதாவது அவரிடத்திலே கேட்கப்பட்டது, ஐன நாக்கத்துக்க, உங்களுடைய ஒட்டகம் எங்கே என்று கேட்கப்பட்ட பொழுது அவர் பதில் சொன்னார், தரக்துஹா தர்ஆ அல் ஹு, நான் எனது ஒட்டகத்தை அல் ஹு என்ற அந்த புல்லை மேய்வதற்காக விட்டுவிட்டேன் என்று பதில் கொடுத்தார். எனவே இதை வைத்து எழுதுகிறார்கள், அல் ஹு என்ற இந்த வார்த்தை அரேபிய சமூகத்திலிருந்து ஒரு அரபியால் உச்சரிக்கப்பட்ட வார்த்தை என்று ஒரு சம்பவமாக இதனை பதிவு செய்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மாணவ மாணவிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தனாஃபுருல் ஹுரூஃப் என்பது 2 வகையாக பிரிகிறது. ஒன்று தனாஃபுருன் ஷதீதுன், 2 தனாஃபுருன் ஹஃபீஃபுன். முதலாவதாக தனாஃபுருன் ஷதீதுன் என்பதற்கு உதாரணமாக அல் ஹு, அதே போன்று அல்லிஷ் என்ற உதாரணங்களை எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக தனாஃபுருன் ஹஃபீஃபுன், இதற்கு உதாரணமாக அந்நக்நக்து, அதாவது ஒரு தவளையுடைய சத்தத்துக்கு சவுத்துல் லிஃப்தா இதுக்கு சொல்லுவார்கள். தவளையுடைய சத்தத்துக்குரிய பெயர் தான் அந்நக்நக்து என்று சொல்வார்கள். அடுத்ததாக அந்நுகாஹ், அதே போன்று முஸ்தஸ்ஸிராத்.
போன்ற சொற்களே தனாஃபுருன் ஹஃபீஃபுக்கு பயன்படுத்தப்படுகிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் ஃபசாஹத்துல் கலிமா என்பதில் இரண்டாவது குறையாக திகழ்கின்ற முஹாலஃபத்துல் கியாஸ் என்ன என்றால் பார்ப்பதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அவனது அன்பையும் அவருடைய சொரிந்தல்வானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.